நெகேமியா அதிகாரம் 10. முத்திரை போட்டவர்கள் யாரென்றால், அகலியாவின் குமாரனாகிய திர்ஷாதா என்னும் நெகேமியா, சிதேகியா, செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கிஜா, அத்தூஸ், செபனியா, மல்லூக், ஆரீம், மெரேமோத், ஒபதியா, தானியேல், கினேதோன், பாருக், மெசுல்லாம், அபியா, மீயாமின், மாசியா, பில்காய், செமாயா என்னும் ஆசாரியர்களும், லேவியராகிய அசனியாவின் குமாரன் யெசுவா, எனாதாதின் குமாரரில் ஒருவனாகிய பின்னூயி, கத்மியேல் என்பவர்களும், அவர்கள் சகோதரராகிய செபனியா, ஒதியா, கேலிதா, பெலாயா, ஆனான், மீகா, ரேகோப், அசபியா, சக்கூர், செரேபியா, செபனியா, ஒதியா, பானி, பெனினு என்பவர்களும், ஜனத்தின் தலைவராகிய பாரோஸ், பாகாத் மோவாப், ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காத், பெபாயி, அதோனியா, பிக்வாய், ஆதின், ஆதேர், இஸ்கியா, அசூர், ஒதியா, அசும், பெத்சாய், ஆரிப், ஆனதோத், நெபாய், மக்பியாஸ், மெசுல்லாம், ஏசீர், மெஷசாபெயேல், சாதோக், யதுவா, பெலத்தியா, ஆனான், ஆனயா, ஓசேயா, அனனியா, அசூப், அல்லோகேஸ், பிலகா, சோபேக், ரேகும், அஷபனா, மாசேயா, அகியா, கானான், ஆனான், மல்லூக், ஆரிம், பானா என்பவர்களுமே. ஜனங்களில் மற்றவர்களாகிய ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் நிதனிமியரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பின அனைவரும், அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளுமாக்கிய அறிவும் புத்தியும் உள்ளவர்கள் எல்லாரும், தங்களுக்கு பெரியவர்களாக்கிய தங்கள் சகோதரரோடே கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாக்கிய மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்றும், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும், நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொள்ளாமலும் இருப்போம் என்றும், தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால், நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். மேலும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக சமூக தப்பங்களுக்கும் நித்திய போஜன பலிக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் செலுத்தும் நித்திய சர்வாங்க தகன பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் பிரதிஷ்டையான பொருள்களுக்கும் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்கும் பலிகளுக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் சேக்கலில் 1/3 கொடுப்போம் என்கிற கடனை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டோம். நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் எரிகிறதற்காக குறிக்கப்பட்ட காலங்களில் வருஷா வருஷம் எங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு காணிக்கைக்காகவும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டோம். நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதற் பலனையும் சகலவித விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் கொண்டு வரவும், நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே
எங்கள் குமாரரில் முதற் பேறுகளையும் எங்கள் ஆடு மாடுகளாக்கிய மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்கிற ஆசாரியரிடத்துக்கும் கொண்டு வரவும், நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாக்கிய திராட்சப்பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும், லேவியராக்கிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும், லேவியர் தசமபாகம் சேர்க்கும்போது ஆரோனின் குமாரனாக்கிய ஒரு ஆசாரியன் லேவியரோடே கூட இருக்கவும், தசமபாகமாக்கிய அதிலே லேவியர் 10 எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுக்களும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். நெகேமியா அதிகாரம் 11. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். யூதாவின் பட்டணங்களில் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதனிமியரும் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரும் அவரவர் தங்கள் பட்டணங்களில் உள்ள தங்கள் காணி பூமியிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்த நாடுகளின் தலைவர் யாரென்றால், எருசலேமிலே யூதா புத்திரரில் சிலரும் பென்யமின் புத்திரரில் சிலரும் குடியிருந்தார்கள். யூதா புத்திரரிலே பேரேசின் புத்திரருக்குள் ஒருவனான மகலாலேயலின் குமாரனாக்கிய செபதியாவின் குமாரன் அமரியாவுக்கு பிறந்த சகரியாவுக்கு குமாரனான உசியாவின் மகன் அத்தாயாவும், சீலோனின் குமாரன் சகரியாவுக்கு குமாரனாக்கிய யோயாரிபுக்கு குமாரனான அதயாவுக்கு பிறந்த அசாயாவின் குமாரன் கொல்லோசே பெற்ற பாருக்கின் மகன் மாசேயாவுமே. எருசலேமிலே குடியிருக்கிற பேரேசின் புத்திரர் எல்லாரும் 468 பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள். பென்யமின் புத்திரரில் யாரென்றால், சல்லு என்பவன். இவன் மெசுல்லாமுக்கும் இவன் யோவேலுக்கும் இவன் பெதாயாவுக்கும் இவன் கொலாயாவுக்கும் இவன் மாசேயாவுக்கும் இவன் இதீயேலுக்கும் இவன் எசையாவுக்கும் குமாரனானவன். அவனுக்கு பின் கப்பாய், சல்லாய் முதலானவர்கள் 928 பேர். அவர்கள் மேல் விசாரிப்புக்காரனான சிக்ரியின் குமாரன் யோவேலும், பட்டணத்தின் மேல் 2வது விசாரிப்புக்காரனான செனுவாவின் குமாரன் யூதாவுமே. ஆசாரியர்களில் யோயாரிபின் குமாரன் யெதாயா, யாகின் என்பவர்களும், அகிதூபின் குமாரன் மெராயோத்துக்கு பிறந்த சாதோக்கின் குமாரன் மெசுல்லாம் பெற்ற இல்கியாவின் மகன் செராயா என்னும் தேவனுடைய ஆலயத்தின் விசாரணை கர்த்தனும், ஆலயத்திலே பணிவிடை செய்கிற அவர்கள் சகோதரராக்கிய 822 பேரும், மல்கியாவின் குமாரன் பஸ்கூருக்கு மகனான சகரியாவின் குமாரன் அம்சிக்கு பிறந்த பெல்லியாவின் குமாரன் எரோகாமுக்கு பிறந்த அதாயாவும், பிதா வம்ச தலைவராக்கிய அவனுடைய சகோதரர் 242 பேரும், இம்மேரின் குமாரன் மிசில்லேமோத்தின் மகனாக்கிய அகசாய்க்கு பிறந்த அசரேயேலின் மகன் அமாசாயும், அவர்களுடைய சகோதரராக்கிய பராக்கிரமசாலிகள் 128 பேருமே. இவர்கள் மேல் அகெதோலோமின் குமாரன் சப்தியேல்,
விசாரிப்புக்காரனாய் இருந்தான். லேவியரிலே புன்னியின் குமாரன் அசபியாவின் மகனாகிய அஸ்ரிக்காமின் குமாரனான அசூபின் மகன் செமயாவும், தேவனுடைய ஆலயத்தின் வெளி வேலையை விசாரிக்கிற லேவியரின் தலைவரிலே சபேதாயும் யோசபாத்தும், ஆசாப்பின் குமாரன் சப்தியின் குமாரனாகிய மீகாவின் மகன் மத்தனியா ஜபத்தில் ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிற தலைவனும், அவன் சகோதரரில் இரண்டாவதான பக்புக்கியா என்னும் ஒருவனும், எதுத்தூனின் குமாரன் காலாவின் மகனாகிய சமூவாவின் குமாரன் அப்தாவுமே. பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர். வாசல் காவலாளர் அக்கூபும் தல்மோனும், வாசல்களில் காவல் காக்கிற அவர்கள் சகோதரரும் 172 பேர். மற்ற இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவின் சகல பட்டணங்களிலும் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் இருந்தார்கள். நிதனிமியர் ஓபேலிலே குடியிருந்தார்கள். அவர்கள் மேல் சீகாவும் கிஸ்பாவும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். எருசலேமில் இருக்கிற லேவியரின் விசாரிப்புக்காரன் மீகாவின் குமாரன் மத்தனியாவின் மகனாகிய அசபியாவுக்கு பிறந்த பானியின் குமாரன் ஊசி என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் ஊழியத்துக்கு நிற்கிற பாடகராக்கிய ஆசாப்பின் குமாரரில் ஒருவன். பாடகராக்கிய அவர்களுக்காக அன்றாடகப்படி கொடுக்கப்படும்படி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டிருந்தது. யூதாவின் குமாரனாகிய சேராக்கின் புத்திரரில் மெசசாபேயேலின் குமாரன் பெத்தகியா ஜனத்தின் காரியங்களுக்கெல்லாம் ராஜாவின் சமூகத்தில் நின்றான். தங்கள் நாட்டுப்புறங்களான கிராமங்களில் இருக்கிறவர்களுக்குள்ளே யூதாவின் புத்திரரில் சிலர் கீரியாத் அர்பாவிலும் அதின் கிராமங்களிலும், தீபோனிலும் அதின் கிராமங்களிலும், எகாப்செயலிலும் அதின் கிராமங்களிலும், யெசுவாவிலும் மோலதாக்கிலும், பெத்பெலேதிலும், ஆத்சார் சூகாவிலும், பெயர்செபாவிலும் அதின் கிராமங்களிலும், சிக்லாகிலும் மேகோனாக்கிலும் அதின் கிராமங்களிலும், என்ரிம்மோனிலும் சாரேயாக்கிலும் யர்மூத்திலும் சானோவாக்கிலும் அதுல்லாமிலும் அவைகளின் கிராமங்களிலும், லாகீசிலும் அதின் நாட்டுப்புறங்களிலும், அசெக்காவிலும் அதின் கிராமங்களிலும், பெயர்செபா தொடங்கி இன்னோமின் பள்ளத்தாக்கு மட்டும் குடியேறினார்கள். கேபாவின் ஊராராய் இருந்த பென்யமின் புத்திரர் மிக்மாஸ், ஆயா, பெத்தேல் ஊர்களிலும் அதின் கிராமங்களிலும், ஆனதோத், நோப், அனனியா, ஆத்சோர், ராமா, கித்தாயிம், ஆதித், செபோயிம், நெபலாத், லோத், ஓனோ என்னும் ஊர்களிலும் சிற்பாசாரிகளின் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தார்கள். லேவியரிலே சில வகுப்பார் யூதாவிலும் சிலர் பென்யமீனிலும் இருந்தார்கள்.